ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷான் கிச்சனில் ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா சூடானதும் நான் 3/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதாவது சின்ன ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி. இப்போ அதை கூட சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துடலாம். நெய்யில் ஜவ்வரிசி நல்லா வறுக்கும்போது நல்லா வறுப்பட்டு பாப்கார்ன் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வறுக்கணும். நம்ம ஊற வைக்காமலே செய்ய போகிறோம். சில பேர் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுட்டு செய்வாங்க. அது மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி பொரிச்சிட்டு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு. பாப்கார்ன் மாதிரி நல்லா உப்பி வரும். நம்ம போட்டது 3/4 கப்பு, ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது ஒரு 2.5 கப்பு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. அதே போல் நல்லா கிளறி விட்டு எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஃப்ளேம் குறைவாகவே வச்சுக்கோங்க. தீ அதிகமாகிட்டுனா கலர் மாறிடும், கரிஞ்சு போயிடும். இப்போ ஜவ்வரிசி நல்லா பொரிச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். அதாவது நம்ம எவ்வளோ ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அதுலேருந்து 2 மடங்கு அளவு தண்ணி ஊற்றணும். நான் 3/4 கப் எடுத்ததுனால 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது பாத்திரத்தில் வேக வச்சாலும் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் குக்கரில் வைக்கிறேன், 2 விசில் விடுறேன். பாத்திரத்தில் வேக வச்சாலும் 5 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். இதில் என்னென்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் கெட்டியாக நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா ஆட வர அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவு முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை நல்லா நெய்யில் வறுப்பட்டு வரணும். பாருங்கள், திராட்சை எவ்வளோ பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. அதோட முந்திரியும் நல்லா கோல்டன் கலர் வறுப்பட்டு வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு 1/2 கப் அளவு சேமியா எடுத்துக்கலாம். அதாவது நான் 3/4 கப்பு நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம். அதுக்கு 1/2 கப் அளவு சேமியா எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை வறுத்தோம் இல்லையா, அந்த நெய்லேயே இந்த சேமியாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சேமியா நல்லா வறுப்பட்டு வந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். நம்ம பச்சை சேமியாவை எப்போதுமே வறுத்துட்டு தான் செய்யணும் பாயசத்துக்கு. இது கூடவே நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா குழஞ்சிற அளவுக்கு நல்லா வேகணும். சேமியா நல்லா வந்தால் தான் பாயசம் நல்லா அந்த ஸ்ட்ரக்சரோட சூப்பராக கிடைக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், சேமியா நல்லா வெந்து வந்துடுச்சு. எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தோன்னா நல்லா அழுந்தி வரணும். அதாவது சாப்பாடு நம்ம பதம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இப்படி அழுத்தி பார்த்தோன்னா நல்லா வெந்து குழஞ்சிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஜவ்வரிசிக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்தோம். ஆனால் எவ்வளோ கட்டியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
ரொம்ப கெட்டியாக இருக்கனால 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா 1 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு சர்க்கரை போதுங்கிறதுனால நான் ஒரு அளவு எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பாயசம் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் வந்து நல்லா நச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். பால் சேர்க்கும் போதே எல்லாத்தையும் சேர்த்துட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆற வச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆற ஆற பாயசம் ரொம்ப கட்டியாக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடு வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் பாதி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா லிக்விடாக இருக்குது. இது ஆறினோன்னே இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். நம்ம அப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இப்போ இது கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. அது இல்லாமல் கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வறுத்துட்டு செஞ்சதுனால முத்து முத்தாக அப்படியே பார்க்கவே தனித்தனியாக நிற்கிது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே முந்திரி வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான முத்து முத்தான ஜவ்வரிசி பாயாசம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.